சென்னையில் இருக்கக்கூடிய 12 தொகுதி அப்போ சட்டமன்ற தொகுதி புரியுதவங்களுக்கு, பூங்கா நகர் எல்லா தொகுதி, மயிலாப்பூர், ட்ரிப்ளிகேன் எல்லாம் இருக்குது. இந்த 12 தொகுதியில் 11 தொகுதி டிஎம்கே. புரட்சியாளர் எம்ஜிஆர் முதலமைச்சர், மெஜாரிட்டி எம்எல்ஏ தலைவரோட இருக்காங்க. ஆனால் சென்னையில் 11 எம்எல்ஏகள் டிஎம்கே. ஆர்கே நகர் அது ஒன்று மட்டும் நம்முடைய ஐஸ்வரி வேலன் தன்னுடைய தனி செல்வாக்கும் இருந்தது சினிமா பற்றியுள்ள, அவர் ஜெயிச்சார். இப்போ அவருடைய மகன்தான் ஐஸ்வரி கணேசன். 11 தொகுதி போயிடுச்சு. நான் எம்எல்ஏ நிற்கல. நான் இது நடந்து கொஞ்சம் ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே சென்னை பட்டதாரி தொகுதி கிராஜுவேட்ஸ் கான்ஸ்டியூன்சி மீண்டும் அது காலியே வந்துடுச்சு. அப்போ நான் அதில் நின்னேன். சிட்டிபுரா கிராஜுவேட்ஸ் அவர் நிற்க சொன்னார், இதில் நீங்கள் நிற்கணும்னு சொன்னார். அதில் சென்னையில் நான் நிறைய ஓட்டு வாங்கி, எந்த சென்னையில் புரட்சி தலைவர் கொஞ்சம் வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாரோ, அதே சென்னையில் 6 மாதத்துக்கு பிறகு கிராஜுவேட் தொகுதியில் நின்று ஏராளமான ஓட்டு விடுது. திமுக மீசா கேண்டிடேட்டு மீசா கணேசன் அவருக்கு டெபாசிட் போயிடுச்சு. இதை பார்த்து எம்ஜிஆருக்கு ரொம்ப சந்தோஷம். பிறகு சென்னையில் நீங்கள் தான் பொறுப்பு எடுத்து கொஞ்சம் ரிப்பேர் பண்ணணும், சென்னை கட்சியை சரி பண்ணணும், அதுக்கு ஒரு சீரமைப்பு குழுன்னு போட்டு, இதில் யாருக்கு தெரியாது நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்றதை சொல்கிறேன். அதுக்கு என்ன தலைவராக போட்டு, எனக்கு பக்கபலமாக ஜேபிஆரை போட்டு, இன்னொரு அங்கே முத்து சில பேரை போட்டு, இவர் கூட இன்னும் 3-4 பேரை போட்டு, அப்துல் காதர் மேயராக இருந்தார், அவர் போட்டு நாங்கள் சென்னை பூரா ஒரு மாதம் ரவுண்ட் அடித்தோம். ரவுண்ட் அடித்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு புது செயலாளரை போட்டு, அப்போ தான் எல்லாத்துலேயும் நிறைய புதுசாக போட்டாங்க. பேர் சொல்ல வேண்டாம், பட் எல்லாத்தையும் போட்டு கம்ப்ளீட்டாக சென்னை ஒரு பர்ஃபெக்டாக ஒரு கோட்டை மாதிரி, தலைவருடைய கோட்டையாக சென்னையும் கன்வெர்ட் பண்ணிட்டோம். இது அடுத்த தேர்தலில் 4-5 தொகுதி சென்னையிலே தலைவருக்கு கிடச்சிது. இதனுடைய விளைவு அதில் ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த 80க்கு பிறகு இங்கே மீண்டும் தேர்தல் வந்த நேரத்தில் என்னை அமைச்சராக ஆக்கி, நல்வாழ்வுத்துறை அமைச்சராக ஆக்கி அந்த பொறுப்பு கொடுத்தார்கள்.